அனைவருக்கும் வணக்கம். 29/5/2025 குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் விசஸ் பெங்களூர், பிபிகேஎஸ் விசஸ் ஆர்சிபி. பஞ்சாபில் யார் யார் பாசிபிள் ஒன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்யா, பி சிங், ஜே இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், வதீரா, சசாங்க் சிங், ஸ்டோய்னிஸ், ஓமர்சாய், ஹெச் பாரத், கே ஜெம்சன், எக்ஸ் பாட்லெட். ஜெம்சன் பாட்லெட் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஹர்தீப் சிங், சகல் வந்து இம்பாக்ட் பிளேயராக வருவார். பார்த்தீங்கன்னா பி சால்ட், விராட் கோலி, எம் அகர்வால், ஆர் பட்டிதர், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், டி ஷெஃபர்ட் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஆர் ஷெஃபர்ட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், துஷாரா ஆசிலுட் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. இம்பாக்ட் பிளேயரை வந்து ஸ்ரேயஸ் சர்மா இவங்களாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிபிகேஎஸில் பி ஆர்யா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பி சிங் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணால் விளையாட மாட்டார். ஜே இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாட மாட்டார், செகண்ட் பேட் பண்ணால் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா ஒரு அட்ரைக்கு மேலே விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. என் வதீரா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. சசாங்க் சிங் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டோய்னிஸ் வந்து லாஸ்ட்டில் ஒரு 10:45க்கு மேலே விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது பேட்டிங் ஆடுனார்னா. ஓமர்சாய் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும். ஹெச் பாரரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது. கே ஜெம்சன் வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்குள்ளே பவுலிங் பண்ணுறாருனா விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி 10:45க்குள்ளே பவுலிங் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸ் பாட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஹர்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சகல் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஆர்சிபியில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பி சால்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும், செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 10:45க்கு மேலே போயிட்டாருன்னா 10:45க்குள்ளே விளையாண்டாருனா ஒரு நல்லா விளையாடுறதுக்கான கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. விராட் கோலி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட்டிதர் அந்த அளவுக்கு கிடையாது. ஜித்தேஷ் சர்மா செகண்ட் பேட் பண்ணார்னா ஒரு 10:45க்கு மேலே போனார்னா நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிம் டேவிட்டும் அதே மாதிரி 10:30க்கு மேலே விளையாண்டார்னா நல்லா விளையாண்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டி ஷெஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஆர் ஷெஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. பவுலிங் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குர்னல் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கும் கிடைச்சா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ் தயால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். துஷாரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆசிலுட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஒரு 8:30க்கு மேலே பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பவுல் பண்ணும்போது 10:30க்கு மேலே பவுல் பண்ணார்னா நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 29/5/2025 குவாலிஃபயர் ஃபஸ்ட்டு மேட்ச் பிபிகேஎஸ் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரிடிக்ஷன் வந்து லாஸ்ட்டாக டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுக்குறோம் டாஸ் போட்டதுக்கப்புறம். மொத்தத்தில் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ பவுலர் வந்து இம்பார்ட்டண்டாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் வந்து சகல், எக்ஸ் பாட்லெட், அதுக்கப்புறம் ஹேசல்வுட், குர்னல் பாண்டியா, அகர்வால், பி சால்ட் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நன்றி.